வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீட்டில் ஒரு சோகமான நிகழ்வு நடந்துச்சு மக்களே. அது என்ன நிகழ்வுனா, நம்ம ஆட்டுக்குட்டிஸோட அம்மா இருக்கு இல்லையா, அது ஒரு 4-5 நாய்ங்க சேர்ந்து அட்டாக் பண்ணிடுச்சு மக்களே. இது பார்த்தீங்களா? நம்ம வீட்டில் வேற அந்த நேரத்தில் யாரும் இல்லாததுனால நம்ம ஆட்டை போட்டு அப்படி கடிச்சு வச்சிருந்த மக்களே. பார்க்கவே ரொம்ப பாவமாக இருந்துச்சு தெரியுமா? என்னன்னே தெரியல மக்களே. வர வர என்னோட வாழ்க்கையில் நிறைய துயரமான சம்பவம் நடந்துகிட்டே இருக்கு. ஒரு மனுஷன் எவ்வளோதான் தாங்குவா சொல்லுங்க? அவ்வளோ சம்பவம் நடந்துகிட்டே இருக்கு என்னோட வாழ்க்கையில். இதையெல்லாம் பார்க்கும்போது உட்காந்து அழணும் தான் மக்கள் எனக்கு தோணுச்சு. சுத்தமாக ஒன்றுமே முடியல. நம்மளும் எவ்வளோதான் தாங்குறது சொல்லுங்க? சரி விடுங்க, எது வந்தாலும் பார்த்துக்கலாம். வீட்டுக்குள்ளே வேற ஒரு ஆட்டுக்குட்டி பாப்பா வச்சு பூட்டிட்டு போயிட்டாங்க. சாவி வேற தொலைஞ்சு போச்சா, வேற வழியெல்லாம் சாமி வடிச்சு தான் எடுக்க வேண்டியதாகி போச்சு. இப்படியே நம்ம ஆட்டுக்குட்டி பாப்பா வெளியில் எடுத்ததுக்கு அப்புறம் சின்னதாக ஒரு வாக்கிங் போயிட்டு வந்த மக்கள். வீட்டுக்கு வந்ததும் சண்டே ஸ்பெஷல் இல்லையா அன்னைக்கு, அதனால அம்மா சிக்கன் குழம்பு வச்சிருந்தாங்க. நானும் எடுத்து போட்டு சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம கழனி பக்கமாக போயிருந்த மக்களே. அங்கே போய் பார்த்தாக்க கிளைமேட் சும்மா வேற லெவலில் இருந்துச்சு தெரியுமா? அப்படியே கீழே ஒரு அழகான காட்சி பார்த்த மக்களே. இந்த புற்கள் மேலெல்லாம் மழை துளி பட்டு பார்க்கவே சும்மா சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருக்குல்ல பார்க்க. அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு நானும் வீட்டுக்கு கிளம்பலாம்னு சொல்லிட்டு பைக்கில் கீழே போட்டு ஸ்டார்ட் பண்ணி கிளம்பிட்டாங்க. இருந்து வீட்டுக்கு வந்ததும் ஒரு ஆட்டுக்குட்டி பாப்பா நம்ம கால் மேலே ஏறி ஜாலியாக விளையாட்டு இருந்த மக்களே. விளையாடிட்டு இருந்த பார்த்ததும் அவன் பக்கத்துலேயே அண்ணன் தங்கச்சி 2 பேரும் வந்து அவனுங்களை கூட சேர்ந்து ஜாலியாக விளையாட்டு இருந்தாங்க மக்களே. அவனுங்களை பார்த்துட்டு நாளை முடிச்சுக்கிட்டேன். சரி நாளைக்கு பார்ப்போமா?